வணக்கம். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆளுமைகள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் கலைஞர் கருணாநிதி, இன்னொருத்தர் எம்ஜிஆர் அவர்கள். 2 பேருமே இந்த நாட்டை ஆண்டவர்கள். 2 பேருமே முன்னாள் முதல்வர்கள். இவங்க 2 பேரும் தேர்தல் காலத்தில் மோதி பலமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் கடுமையாக மோதிக்கிட்டவங்க. மிகச்சிறந்த ஒரு அரசியல் களத்தை கண்டவர்கள். அதை பற்றி உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் இலக்கிய களத்தில் இலக்கிய சர்ச்சையில் மோதிக்கிட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு முறை நடந்தது. அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை இப்போ பார்ப்போம். கலைஞர் தமிழாய்ந்த தமிழ் அறிஞர், சங்க இலக்கியம் தந்தவர், குறளோவியம் தீட்டியவர், இலக்கண நூலான தொல்காப்பியத்துக்கே உரை எழுதியவர். அதனால் தமிழ் காலத்தில் இலக்கிய காலத்தில் அவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. எம்ஜிஆர் அப்படி ஒன்றும் பெரிய தமிழ் அறிஞர் கிடையாது. ஆனால் 2 பேருக்கு நடந்த அந்த சர்ச்சையில் யார் ஜெயித்தாங்க, யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதை பார்ப்போம். 1972 எம்ஜிஆர் அவர்கள் தனி கழகம் கண்டார். கட்சி கொடி, தனி கட்சி, தனி கொடி, அதிமுக இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அவர் எல்லா பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அரசியலுக்கு வந்திருக்கீங்களே, என்ன உங்கள் கொள்கை, எந்த கொள்கைக்காக அரசியல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் போகிற இடமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கூட சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வராங்க இல்லையா பல பேர், இப்போ விஜய் மாதிரி எல்லாரையும் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன அவங்க கொள்கைன்னு கேட்பாங்க. அது மாதிரி அப்பயும் அவர் விடாமல் கேட்டிருக்கிறாங்க, தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க. சரி, இவங்க சொல்லாமல் விட மாட்டாங்க போல இருக்க, சொல்லி தான் பார்ப்போமே, சொல்லிவிடுவோமேன்னு சொல்லி, என்னுடைய கொள்கை அண்ணாயிசம், என்னுடைய கட்சியினுடைய கொள்கையும் அண்ணாயிசம், அதனால் அண்ணாயிசம் தான் எங்கள் கொள்கை அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிட்டார். அப்புறம் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் இதை பற்றி பரபரப்பாக விவாதம் பண்ணாங்க. அண்ணாயிசம்னா என்னன்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால் திருப்பி அவரே கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ணாயிசம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இவங்க சும்மா சொன்னால் கம்முன்னு இருப்பாங்க பார்த்தா திருப்பி அண்ணாயிசம் என்னன்னு வேறு கேட்குறாங்களே, சரி அதையும் அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து ஒரு 3 கொள்கையை அறிவிக்கிறாருங்க. இந்த 3 கொள்கையை தான் பிரகடனம்னே வச்சுக்கோங்க. அதுதான் அண்ணாயிசம். அவருடைய 3 கொள்கை என்னன்னா, 1 தேசம் பெருசு, தேசம்தான் முக்கியம். அதனால் தேசத்துக்காக தான் மக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒற்றுமையாக தேசத்துக்காக உழைக்கணும். அந்த தேசம் முன்னேறணுன்னா ஒரு வலிமையான தலைமை வேணும். அந்த வலிமையான தலைமை தான் நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு ஒரு 3 கொள்கை அறிவித்தார். 3 பாயிண்ட். இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுதான் அண்ணாயிசத்தினுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்குறதுக்கு பொதுவாக எல்லாருக்குமே கவனிக்கிற என்ன சொல்லணும், நல்லது தானே சொல்கிறாரு. நாடு முக்கியம், நாட்டுக்காக உழைக்கணும், வலிமையான தலைமை வேணும் அப்படின்றது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன ஒரு குறையும் இல்லையே அப்படி தான் தோணும். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா, வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி இப்போ பார்த்தோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1920 இட்டாலி, ஐரோப்பாவில் இருக்குல்ல இட்டாலி, அங்கே முசோலினின்னு ஒரு தலைவர் உருவாகிறார். அவர் சிறந்த எழுத்தாற்றல், பேச்சாற்றல் உள்ள ஒரு நபர், மிக முக்கியமான அரசியல்வாதி. அவருடைய கொள்கை தான் அந்த நாட்டில் பிரபலமாக வருது. அவர் 3 விதமான கொள்கையை சொல்கிறார். அந்த கொள்கை என்னென்னா, நேஷ்னலிசம், மிகச்சிறந்த லீடர்ஷிப், அதாவது செகண்ட் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டுக்காக தான் மக்களுக்காக நாடு கிடையாது. அதனால் நாடு தான் உயர்ந்ததுன்றதும் அவர் 3 விதமான கொள்கையை சொல்கிறார். அந்த 3 கொள்கைக்கு பேர் தான் பேசிசம். வெளிப்படையாக பார்த்தா இங்கே சொன்ன மாதிரி அண்ணாச்சி சொன்ன மாதிரி அதுவும் நல்ல கொள்கை மாதிரி தான் தெரியும். ஆனால் அது உள்பொருள் அர்த்தத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். மிகச்சிறந்த லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வெளியே சொல்கிறது, உள்ளே எல்லா அதிகாரங்களும் அடங்கிய ஒரு சர்வாதிகாரி தான் இந்த நாட்டை வழி நடத்தணுன்றது அர்த்தம். முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் நாட்டுக்காக மக்கள் தங்கள் உரிமைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக்கணும். நாடு தான் முக்கியம், நாட்டுக்காக தான் மக்களுக்காக நாடு இல்லை அப்படின்றது அவருடைய கொள்கை. வழக்கமாக ஜனநாயகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள்னு, மக்களுக்காக தான் நாடு, மக்களுக்காக தான் சட்டம்னுவாங்க. இது உல்ட்டா, ரைட்டுங்களா? இன்னொன்று 3வது சொன்னார் இல்லையா, தேசிய இனம், தேசியம், தேசப்பற்று சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களுடைய மந்திர வார்த்தை. எல்லா பிரச்சனையும் எல்லா விஷயத்தையும் இந்த இதுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. தேசப்பற்றுன்னு சொல்லி எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டாந்துருவாங்க. இந்த 3 கேட்க நல்லாக்கும், உள்ள அர்த்தம் தான் வினோதமாக இருக்கும். எதிர்பாராத விதமாக அவர் அறிவித்த அந்த 3 கொள்கையும் எம்ஜிஆர் அறிவித்த அந்த அண்ணாயிசம் 3 கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எம்ஜிஆர் சொன்ன ஆங்கிள் வேறு, அவர் சொன்ன பாயிண்ட் வேறு. ஆனால் பொதுவில் பார்க்குறதுக்கு
இது 2ம் ஒரே மாரி இருக்கும். பேர் வேற இசம், அண்ணா இசம், பாசிசம்னே முடியுதா? அதனால இது கலைஞர் சும்மாவே கேலி புரிவார், கிண்டல் புரிவார், கலாய்ச்சிருவாரு. இந்த மாரி ஒரு லட்டு கிடைச்சா விடுவாரா? அவர் வந்து தன்னுடைய மேடையில இத பத்தி பேசுறாரு. புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் எல்லாரும் என்ன உங்க கொள்கைன்னு கேட்டாங்க. அவரு 3 முத்திரையான 3 கொள்கைய அறிவிச்சாரு. அந்த 3 கொள்கையும் என்னடான்னா, அக்மார்க் பச்சையான பாசிசம், அ நேஷனலிசம், லீடர்ஷிப்ன்னு சொல்றியே, இந்த கொள்கையா சொல்றியே, அட பாவி! இந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பிச்ச? அப்படின்னு சொல்லி அவர் பாணியில அது நையாண்டி செய்றாரு. இது வந்து பெரிய பரபரப்பா போயிடுது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. அது நல்ல விஷயமா சொல்ல போய் அது கடைசியில பாசிசமா முடிஞ்சு போச்சேன்னு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. சரி என்ன பண்றாரு, அவருக்கு முக்கியமான இந்த மேட்டர விட்டுர்றாரு. இந்த பாசிசம், அண்ணாயிசம் விட்டுட்டு, இந்த கருணாநிதி அட பாவின்னு ஒரு வார்த்தைய போட்டாரு இல்லையா? அத புடிச்சுட்டாரு. என்ன அட பாவின்னு சொல்றாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆ நான் இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அந்த பாவின்னா கருதுவது, குற்றமற்றவன், அப்பாவி அந்த மாரி வரும். நான் அந்த மாரி எடுத்துக்கிறேன். அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இது சொன்ன உடனே கலைஞருக்கு இன்னும் அடுத்த கவுண்டர் ரெடி ஆயிடுறாரு. மேடையில கேட்குறாரு, போன முறை அந்த கொள்கைய வந்து சொல்லி அண்ணாயிசம்னா என்னான்னு சொல்லி, "அட பாவி! இப்படி ஒரு கொள்கையக்காவா கட்சி ஆரம்பிச்ச?" அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அட பாவின்னது ஒரு தமிழ் அறிஞர் வந்து புது வினோதமான விளக்கம் குடுத்தாரு. அட அதான பாவின்னா குற்றமற்றவன், கருதுபவன் இப்படி அர்த்தமாம். இப்படி ஏதாவது ஒரு நான் படிச்சதில்ல, கேட்டதில்ல. மேடையில இருக்கிற பேராசிரியர கேட்டேன், அவரும் இல்லன்னு சொல்லிட்டாரு. நாவலர் நெடுஞ்செழியன கேட்டேன், அவரும் எங்கேயும் இந்த மாரி கேள்விப்படலன்னு சொன்னாரு. இன்னும் பல தமிழ் அறிஞர்கள கேட்டேன். அவரும் வந்து அவங்களும் எதுவும் இத பத்தி சொல்லல. இவரு எங்க படிச்சு, எங்க இவரு புதுசா கண்டுபிடிச்சாரு தெர்ல. கட்சி ஆரம்பிச்சு நாட்ட கெடுத்தது போதாதுன்னு, இந்த மாரி தமிழையும் கெடுக்க வந்துட்டியா நீ? அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை கவுண்டர் குடுத்தாருங்க. இது என்ன ஃபைனலா என்னன்னா, நீங்க இந்த சொல் பொருள் அகராதியிலயும், நிഘண்டுவிலயும் எடுத்து செக் பண்ணீங்கன்னா, பாவின்னா இந்த மாரி அர்த்தம் இருக்குது. எம்ஜிஆர் சொன்ன மாரி பாவிப்பது, கருதுவது, அப்பாவினா குற்றமற்றவன்னு வருது. கடைசியில பார்த்தா, அவ்வளோ பெரிய தமிழறிஞர், சின்ன சொல் ஆராய்ச்சி, சொல் பொருள்ல எம்ஜிஆர் தான் வெற்றி பெறாரு. இது அந்த விஷயம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபைனலா இதுதான் முடிவுக்கு வர முடியும். ஆ இந்த காலத்தில, இந்த ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ் ஆராய்ச்சி, இலக்கிய களத்தில அவர் ஒரு முறை வெற்றி பெற்றாருன்னு சொல்லணும்.